ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட நீங்கள் சில காரியத்திற்காக ஜெபம் பண்ணி பார்த்து அதில் ஒரு பதிலே இல்லாதபடி ஒரு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னை இவ்வளோ ஜெபிக்கிறேன், இதில் ஒரு பதில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்காக தான் இயேசப்பா சொல்கிற வார்த்தையை கேளுங்க. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமேன். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு உவமையை அந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். இந்த ஓமையை சொல்கிறார். சோர்ந்து போய் ஜெபத்தில் எந்த ஒரு பதிலையும் பெறாததுனால ஜெபத்தில் சோர்ந்து போய் இருக்கிற நம்ம ஒவ்வொருக்காகவும் தான் இந்த காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாராம். அந்த நியாயாதிபதியை எப்படிப்பட்டவரா? அவர் தேவனுக்கு பயப்படாமல் ஒரு நீதியுள்ளவராக இல்லாமல் அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார். அவர் தேவனுக்கு பயப்படாதவரா, மனுஷங்களை மதிக்காதவரா. ஆனால் அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறா? அவளுடைய காரியத்திலே ஒரு நியாயத்தை கேட்டு இந்த அநீதியுள்ள அந்த குரானக்காரன்ட்ட போய் என்ன செய்கிறா? எனக்கு என்னுடைய விஷயத்தில் ஒரு நீதி செய்யுங்க என்று சொல்லி அடிக்கடி போய் கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதி என்ன சொல்கிறான்? நான் மனுஷரை மதிக்க மாட்டேன், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கேன். என்னிடத்துல இவன் என்ன செய்கிறா? எப்பவும் ஓயாமல் அவள் பிரச்சனையை கொண்டு வராளே, அடிக்கடி என்ன செய்கிறா? என்னை அலட்டிருக்கிறா. இவள் அடிக்கடி என்னை அலட்டி கொள்ளாதபடிக்கு அடிக்கடி என்ன என்கிட்ட அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானா. ஆமேன். அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரனே அப்படி சொல்லும்போது 6வது வசனத்தில் பாருங்கள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நம்ம பார்த்து தான் இயேசுப்பா சொல்கிறாங்க. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொல்கிறத சிந்தித்து பாருங்கள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே நீதி செய்யணும்னு நினைக்கும்போது நான் நீதியுள்ள நியாயாதிபதி, நான் உங்கள் காரியத்தில் தாமதமாக இருப்பேனோ. ஏன் தாமதமாக இருக்கிறாராம்? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில், உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி இரவும் பகலும் உங்களுடைய காரியத்திற்காக கூப்பிடுகிறீர்கள, அந்த விஷயத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில். ஆமேன். நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆமேன். அதை முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேணும். நான் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறேன்னா ஏசப்பாவில் தெரிந்து கொள்ளப்பட்ட நபருங்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை வேணும். அவர் என்னுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து கட்டாயம் இரக்கம் செய்வார் என்கிற விசுவாசம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஆமேன். அதுதான் ஏசப்பா சொல்கிறாங்க பாருங்கள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீ, உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன செய்வேன்? நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து கட்டாயம் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். நான் நீடிய பொறுமையுள்ளவராக ஏன் இருக்கேன்னா, உன் காரியத்திலே கவனமாக செய்யணும் என்று சொல்லி. ஆமேன். கவனமாக செய்து உனக்கு நீதி செய்யணும் என்று சொல்லி தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. சீக்கிரமாய் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்ய போகிறார். ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தை விட்டு விலகி போகவே கூடாது. நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என் காரியத்தில் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார், சீக்கிரம் நியாயம் செய்வார் என்று சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறது. கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நீதி செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். சீக்கிரத்தில் உங்கள் காரியத்தில் கட்டாயம் நீதி செய்ய போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே சந்தோஷத்தோடு என் காரியத்தில் ஏசப்பா சீக்கிரம் நியாயம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. என் ஜெபத்தை சீக்கிரம் கேட்க போகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் நிறைய வேண்டுதலோடு கூட இந்த வேண்டுதல் நிறைவேறாததுனால சோர்ந்து போயிருக்கீங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த வேண்டிக் கொள்கிற காரியத்தில் கர்த்தர் சீக்கிரமாய் பதிலளிக்க போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேளையில்
என்ன செய்யணும்? விசுவாசத்தில் குறைவுபடக்கூடாது. ஆனாலும் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அதற்குடைய அந்த வசனம் இருக்குது. ஏன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. நிறைய ஜெபிச்சு பார்த்து நன்மை கிடைக்கணுன்னே விசுவாசிக்க மாட்டாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு அப்படி இல்லாதபடி கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு கட்டாயம் நீதி செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாச பட்டியலில் இடம்பெறும் பிள்ளைகளாய் நாம் விசுவாசத்தில் இருப்போம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அவர் நீதி செய்வார். அவரை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஜெபிங்க. என்னென்ன காரியத்தில் நீங்கள் இன்றைக்கி வேண்டுதலை வைத்திருக்கிறீங்களோ அதற்கு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த நாளில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அவர் உங்களுக்கு நியாயம் இந்த நாளில் அவர் செய்வார். ஆமேன். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களப்பா, ஜெபத்திலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு நீ நல்ல ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த அநீதியுள்ள உக்ரானக்காரனே அப்படி சொல்லும்போது, நான் நீதியுள்ள நியாயாதிபதி, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்தவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வேளையில் தகப்பனே, எந்தெந்த காரியத்திற்காக ஒரு பதில் இல்லாதபடி சோர்ந்து போய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே சீக்கிரத்தில் நியாயம் செய்யுங்க. சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் நியாயம் செய்யுங்க தகப்பனேயுமே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. இயேசுவே, தேவைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையை சந்திங்க தகப்பனே. அப்பா, திருமண வாழ்க்கையில் தடையோடு இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையில் அந்த திருமண தடை இந்த நாளில் மாற்றி போடுங்க இயேசப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, இந்த குழந்தை பாக்கியத்திற்கான தடையை இந்த நாளில் மாற்றி போடுங்கப்பா. சீக்கிரம் நியாயம் செய்யும், சீக்கிரம் பதில் கொடுங்க தகப்பனே. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு இருந்து கேட்டுக்கொண்ட காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அற்புத அபிஷேகத்தை இந்த நாளில் கட்டளையிடுங்க. ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனேயுமே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.